ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி மகிழ்ச்சி தகவல். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் இடங்களில் ஆய்வு. மாவட்ட தேர்தல் துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஆரோவில்லை அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை விழா. பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்து வழிபாடு. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் ஏற்பாடு வாங்கி 2 லட்சம் ரூபாய் இழந்த பெண். சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரும் என முதலமைச்சர் ரங்கசாமி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சிகளை முடித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தனியார் நட்சத்திர விடுதியில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மார்டின் உள்ளிட்டோர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தனியாக அவரது அறையில் சந்தித்து பேசிய ரங்கசாமி அவருக்கு வெள்ளி விநாயகர் சிலையை பரிசளித்தார். இதையடுத்து இருவர் மட்டும் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். இதில் கடந்த சட்டமன்ற தேர்தல் போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமி இணைந்து பணியாற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இதற்கு சம்மதம் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இணைந்து செயல்படும் என்று வாக்குறுதி அளித்தார். பின்னர் பேச்சுவார்த்தை முடிந்து நட்சத்திர உணவகத்தில் இருந்து வெளியேறிய முதலமைச்சர் ரங்கசாமி அமித்ஷாவுடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நடத்திய பேச்சுவார்த்தையில் கடந்த தேர்தலை போன்று 16 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் 14 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளும் நிற்க உடன்பாடு ஏற்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சியிடம் கைவசம் உள்ள 14 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்களிலும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 இடங்களும் வழங்கப்படும் என தெரிகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ள 3 இடங்களை மாவட்ட தேர்தல் துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்தங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை மாவட்ட தேர்தல் துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் ஓட்டு எண்ணிக்கை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து ஓட்டு எண்ணிக்கை நடத்த முடிவு செய்த 3 இடங்களையும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்தங்கன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஓட்டு எண்ணும் மையங்களில் உள்ள வலுவான அறைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கவும், ஓட்டுப்பதிவிற்கு முந்தைய ஓட்டுப்பதிவு மற்றும் ஓட்டு எண்ணிக்கை நாட்களில் மையங்களை சுற்றி தேவையான கண்காணிப்பு கேமரா பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி, மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சுதாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆரோவில்லை அடுத்த ஆலங்குப்பத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற உள்ள மயான கொள்ளை நிகழ்ச்சியை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. ஆரோவில்லை அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்வு செய்யப்பட்ட 3 பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்தனர்.
மேலும் விழா முடிவில் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் 1000 பேருக்கு சமபந்தி அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் ஏற்பாடு வாங்கிய புதுச்சேரி புதுசாரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் எழுந்ததை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி புதுசாரத்தை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் ஆன்லைனில் குறைந்த விலையில் ஏர்பட்ஸ் ஆர்டர் செய்துள்ளார். இதற்காக அவருக்கு ரிவார்ட் பாயிண்ட் வந்துள்ளதாக தெரிகிறது. நிலையில் அந்த இளம் பெண்ணின் செல்போனுக்கு அழைப்பு வந்த மர்ம நபர் அவருக்கு வந்த ரிவார்ட் பாயிண்ட் பெறுவதற்காக அவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு இணையதள முகவரி அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அந்த முகவரிக்கு சென்று அதில் கேட்கப்படும் வங்கி தகவல்களை கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2,09,711 ரூபாய் எடுக்கப்பட்டது தெரியவந்து அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அவர் சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 59,998 ரூபாயும், லாஸ்பேட்டை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 5,000 ரூபாயும் மாயமாக இருப்பதை அறிந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பெயருக்கு பதிலாக நாராயணசாமி என குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பாளர் ஏற்படுத்திய குழப்பத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு இந்தியில் பேசினார். அவரது பேச்சை தமிழில் ஒருவர் மொழிபெயர்த்து கூறினார். கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசும்போது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். ஆனால் மொழிபெயர்ப்பாளர் தமிழில் கூறும்போது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி என்பதற்கு பதிலாக நாராயணசாமி என கூறிவிட்டார். இதனை கேட்டவுடன் அமித்ஷாவும் மேடையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் ஷாக் ஆனார்கள். உடனே சுதாரித்துக் கொண்ட அமித்ஷா மொழிபெயர்ப்பாளரிடம் முதலமைச்சரின் பெயரை மாற்றி கூறியதாக எடுத்துக் கூறியதை அடுத்து திருத்தி மீண்டும் சொல்ல சொன்னார். இதனால் சிறிது நேரம் அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அமித்ஷா தன் பேச்சை முழுக்க முழுக்க புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டிய பேசினார். அமித்ஷாவின் பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் ரங்கசாமியை நாராயணசாமி என குறிப்பிட்டது கூட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். रंगसामी इंगे सिरप्पाग गलत बोल रहे भाई। रंगास्वामी ने नारायण स्वामी गड्ढा कर गए थे, मतलब ये सुराना समझाओ भाई। இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார். திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம் மற்றும் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபட்டனர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களுக்கு முன்பாக பிரதோஷ காலம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பிரதோஷ வழிபாடு சனிக்கிழமை நடைபெற்றது. சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷமாக கருதப்படும். அந்த வகையில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் நந்தி பகவானுக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கங்கவராக நதீஸ்வரருக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சனிக்கிழமை என்பதால் சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்திலும் சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.
காரைக்காலில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதி மகளிரை சந்தித்து அவர்களின் குறைகளை பொறுமையுடன் கேட்டறிந்து விரைவில் நிறைவேற்றி தருவதாக கூறியது அனைவருக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. மகளிர் அணி மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து தெரிவித்தனர். கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். பின்னர் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த மகளிர்கள் கட்சித் தலைவர் சார்லஸ் மார்டினுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அருகில் நின்று தங்களது குறைகளை கேட்டறிந்த இவ்வளவு எளிமையான தலைவர் தங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு எழுத்தாளர் ரகுநாத் மனே பிரெஞ்சில் மொழிபெயர்க்கப்பட்ட மாணிக்கவாசகரின் திருவாசகத்தை பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மகா சிவராத்திரியையொட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்கவாசகரின் திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவர் ரகுநாத் மனே புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். இவர் இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கியதால் பிரான்ஸ் அரசின் செவாலிய விருது பெற்றார். அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அதையடுத்து மகா சிவராத்திரியையொட்டி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்கவாசகரின் திருவாசகம் வெளியிடப்பட்டது. இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் ரெனாட் கோல்சன் வெளியிட்டார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாதிரியார் ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதலில் 1990 மொழிபெயர்த்துள்ளார். தற்போது ரகுநாத் மனே பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணன் நகரில் உள்ள லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் நடைபெற்ற சகசரநாம அர்ச்சனையில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு லட்சுமி ஐகிரிவரை வழிபட்டு சென்றனர். முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணன் நகரில் லட்சுமி ஐகிரிவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி ஐகிரிவர் பெருமாளுக்கு சகசரநாம அர்ச்சனை நடைபெறுகிறது. அதாவது பொதுத் தேர்வு எழுதும் நாட்களில் காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து நடைபெற உள்ளது. மேலும் சகசரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகசரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீவேத ஆக சம்பிரக்ஷண லட்சுமி சரஸ் மாருதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் லட்சுமி ஐகிரிவர் கோவிலில் நடைபெற்ற சகசரநாம அர்ச்சனையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஐகிரிவரை வழிபட்டு சென்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,460 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,770 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.